எல்லோரும் 3 hours ஊழியக்காரங்கள் வேணும். எங்களுக்கு ஊழியக்காரர்களை காமிங்க, அதற்குரிய ஸ்பான்சர்களை காமிங்க, எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிச்சு முடிச்சிருவோம். எல்லாம் ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே ஊழியக்காரர்களை உருவாக்குங்க. நீங்கள் 120 சீசர்களை உருவாக்கிட்டு தான் பரமேறினீங்கப்பா. ஆண்டவரே எனக்கும் 120 மிஷனரிகளை தாங்க, 120 ஊழியக்காரர்களை தாங்க, தேவராட்களை தாங்க. 3 மணி நேரம் மிஷனரிகளை என் மூலியமாக எழுப்புங்க, 1 மணி நேரம் மிஷனரிகளை என் மூலியமாக எழுப்புங்க. ஜெபக்கூட்டம் நடத்துகிற தம்பதிகளை தாங்க ஆண்டவரே. 20 வீட்டு ஜெபக்கூட்ட தலைவர்களை தாங்க, ஹவுஸ் ஓனர்களை தாங்க. மாதத்தில் 1 நாள் எங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துங்கன்னு சொல்லி தங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்குற ஹவுஸ் ஓனர்ஸ்களை தாங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 4 திங்கட்கிழமையில் 4 வீட்டில் ஜெபக்கூட்டத்தை நான் நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரே அநேகர் எழும்பட்டும், பகுதி நேர ஊழியர்கள் எழும்பட்டும், 7 தம்பதியர்கள் எழும்பட்டும். ஆலலூயா ஆலலூயா ஆல. பசித்தோருக்கு உணவு திட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபக்கூட்டத்தில் எங்கள் வீட்டில் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, எழுப்புதலுக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.